அவளது வேலை செய்தவர், அவளது பொறுமையாக அழகாக மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன். சுந்தரத்தை பற்றி சொல்வார்கள், அகில இந்திய ஆயுள் கலைஞர்களே மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பிஷப் என்று சொல்வார்கள் சுந்தரத்தை. அதை போல உங்களை மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன் இன் விச் டைசஸ் இஸ் ராபர்ட்ஸ். எல்லோரையும் நான் அன்பு செய்கிறேன். எனவே இந்த திருச்சியை ஒத்துக்கொண்டேன். திருச்சிக்கு ஒத்துக்கொள்ளக்கூடாது என்று நினைத்ததற்கு ஒரு தருணம், ஹிட்லர் அந்த ரூஃபில் கணவன் மனைவி இருவருக்கும் வாக்குவாதம் வரும். அந்த கணவன் தன்னுடைய மனைவி தன்னை அன்பு செய்கிறாரா என்று ஒரு சந்தேகம் வரும். அப்பொழுது அவன் கேட்டு விடுவான், 30-40 வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்த பிறகு do you love me என்று கேட்டு விடுவான். அதற்கு அவள் அதை பார்க்காம பாடுவாள். do you ask me that I love you? 30 வருடங்களாக உனக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன், 30 வருடங்களாக உன்னுடைய துணிகளை துவைத்துக் கொடுத்திருக்கிறேன், 30-40 வருடங்களாக உனக்கு சமைத்து கொண்டிருக்கிறேன். do you ask me that I love you என்பதை பாட்டாகவே பாடுவேன். நாங்கள் ஓராண்டு 2 ஆண்டு 5 ஆண்டு 10 ஆண்டு நண்பர்கள் அல்ல, நாங்கள் வளர்ந்ததே நண்பர்களாக வளர்ந்தோம். பற்றி படர்வதற்கு அவருடைய அன்பு எனக்கு கிடைத்தது, என்னுடைய அன்பு அவருக்கு கிடைத்தது என்று நினைக்கிறேன். நாங்கள் பற்றி படர்வதற்கு மற்ற நண்பர்கள், எங்களுடைய பேராசிரியர்கள் எங்களுக்கு உதவியாக இருந்தார்கள். எனவே தான் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லலாம் என்று எண்ணினேன். பிளஸட் கிளபெரி பேர் பெற்ற பட்டம் பெற்ற ஒரு ஆயர் நார்த் ஆப்பிரிக்காவிலே வேலை செய்கிறார். அங்கே முஸ்லிம்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அவர் 1981 திருநடைப்பாடை வாங்கியிருந்தார். அப்பொழுது நான் தேர்ட் பிலாசபி அவர் தொடர்புடைய செமினரி. அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நான் இப்பொழுதுதான் வாசித்து பார்த்தேன். இந்த மறைவுரைக்கு தயார் பண்ண வேண்டுமே என்பதுதான் வாசித்து பார்த்தேன். அவர் தன்னை யாருக்காக ஆயராக அர்ப்பணிக்கிறதோ அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், I owe to you also what I am today. I owe to you. நான் இன்றைக்கு யார் என்பது உங்களால், என்னுடைய நிலை உங்களால் தான் எனக்கு நேர்ந்தது என்று சொல்கிறார். அந்த அளவிற்கு அரேபிய மொழியிலே அன்பை பற்றி, பண்பை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி, உங்களுடைய மதத்தை பற்றி நான் படித்து தெரிந்து கொண்டேன் என்ற பொருளிலே அவ்வாறு சொல்லுகிறார். அவர் பிளஸட் இல்லையா, பேர் பெற்றவர். அந்த பிளஸட் ஆவதற்கு கொஞ்சம் முன்னாடி அவரை பற்றி ஒரு திரைப்படம் எடுத்தார்கள். திரைப்படம், அந்த திரைப்படத்திற்கு பெயர், அவருடைய நண்பன் ஒருவன், அவருடைய பெயர் முகமது அண்ட் கிளபெரி பியரி, அவருடைய பெயர், அது ஆயுடைய பெயர் என்ற பெயரிலே திரைப்படம் எடுத்தார்கள். அந்த திரைப்படத்தை பார்த்த முகமதுவினுடைய தாயார் அந்த திரைப்படத்தில் முகமதுவாக நடித்தவனுடைய அவனை அழைத்து முத்தம் கொடுத்து வாழ்த்தினார்கள் என்று அந்த வரலாற்றை நான் வாசித்தேன். இன்றைக்கு அன்வானுடைய தாய் தந்தையர்கள் இங்கு இல்லை. அதேபோல் தன்னை வழிபட்ட தாய் தந்தையர்கள் இல்லை. அவர்கள் இருந்திருந்தால் இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்களையும் இந்த மறைவுரை சொல்கின்ற எளியனையும் அழைத்து கொடுத்திருப்பார்கள் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன். அந்த அளவிற்கு அவர்களை அன்பு செய்தார்கள். எங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் இப்படி பேசுகிறீர்களே, எங்கள் பிள்ளைகளுக்காக இப்படி நீங்கள் முயலுகிறீர்களே என்று அவர்கள் நினைப்பார்கள் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் a continuing phenomenon. ஃப்ரெண்ட்ஷிப் பழைய ஏற்பாட்டிலே கிளாசிக்கல் கிரீஸ் அண்ட் ரொமானிய கல்ச்சர்களிலே ஃப்ரெண்ட்ஷிப் என்பது ஈக்குவலாக இருக்கிறவங்கள்ட்ட தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியும். ஒரே மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியும். நன்மை செய்தவர்கள்ட்ட தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியும். ஆனால் இயேசு தன்னை காட்டி கொடுக்க போகிறார்கள், என்னை விட்டு ஓடப் போகிறார்கள், என்னை மறுதளிக்க போகிறார்கள் என்று தெரிந்தும் அந்த முந்தின நாள் என்ன சொல்கிறார்? ஐ கால் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்கிறார். இது பழைய ஏற்பாட்டுக்கு ஒத்துவதாக புதிய இலக்கணம், புதிய பறவை, புதிய பாடம். இயேசு சொன்னது பழைய ஏற்பாட்டில் ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு என்பது ஈக்குவலாக உள்ளவங்கதான். கிரேக்க ரொமானிய கல்ச்சர்களும் அப்படிதான், நல்லவர்களோடு. இதற்கு உதாரணம் உங்களுக்கு சங்கீதத்திலேயே இருக்கிறது. சங்கீதத்திலே தீயோர் பக்கத்திலே என்னை உட்காரக்கூடாது, என்னை நல்லோர் கற்பனையில் உட்காரவை என்று சங்கீதத்திலே இருக்கிறது. ஆனால்
பெண்ணாக இருக்கலாம், விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணாக இருக்கலாம், பரத்தமையில் பிடிபட்டிருக்கலாம், எல்லோருக்கும் நண்பர் இயேசு. அதைத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வருகிறோம். எனவே கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் செயின்ட் டேவிட், அவர் பேட்ரன் ஆஃப் வேல்ஸ், இங்கிலாந்து வேல்ஸ். அவர் ஒரு சின்ன வாக்கியத்தை சொல்றார். என்னன்னா, டூ சிம்பிள் திங்ஸ் வெல் என்று சொல்றார். அது அப்படியே முற்றிலும் அனுமானமும் பொறுக்கிறது. டூ சிம்பிள் திங்ஸ் வெல். நான் என்னுடைய ஆர்வத்தினால் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிடுவேன். ஆனால் அவர் எனக்கு எத்தனை பேர் வருவார்கள், எங்கே சாப்பாடு செய்ய வேண்டும், எங்கே அவர்கள் நுழைவார்கள், எப்படி வெளியே செல்வார்கள், கைகளுக்கு எங்கே தண்ணி இருக்கிறது, இடை யார் போடுவார், இவ்வளவு மைன்யூட்டா அம்பரோசி எந்த கதவு வழியாக நுழைவார், அவர்கள் உண்டா இருக்கிறால் எந்த கதவு வழியாக நுழைவார், அவ்வளவு மைன்யூட்டா பார்க்கக்கூடியதில் அவருக்கு தனி முத்திரை பேரவன் திரு அந்துவான் எழுதினார். ஒவ்வொரு காரியத்தையும் டூ சிம்பிள் திங்ஸ் வெல் என்று அவர் அந்த புனித ஊர் என்றால் என்ன? அவர்களுடைய ஊர் பேரங்க ஊர். ஒருவேளை அவர் தமிழராக இருந்திருப்பார் போல தோன்றுகிறது. ஊரெங்கும் தேடினேன் ஒருவரை கண்டேன் என்று பாடல் ஒன்று இருந்தது. அந்த ஆபிரகாம் ஊரை விட்டு சென்றார், தன்னுடைய ஊரை விட்டு சென்றார், தன் உறவுகளை விட்டு சென்றார். அதே போல நடந்தராய கோட்டையாக இருக்கலாம், கிள்ளு கோட்டையாக இருக்கலாம், எங்கு சென்றாலும் தன்னுடைய ஊரை விட்டு சென்ற உணர்வோடு வேலை செய்து மிகப்பெரிய சாதனைகளை அவர் படைத்திருக்கிறார் என்று சொல்வதில் வேறு யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அண்ணா இப்படி பேசுவார். பேரறிஞர் அண்ணா, மனம் மறுபுண்ட மக்கள் கூட்டத்தில் அறிவு தெளிவு என்று ஆரோரும் கேட்கவில்லை என்றால் அந்த குருவிகள் எல்லாம் என்ன செய்தது கேட்பார். மனம் மருள் கொண்ட மக்கள் கூட்டத்தில், மனம் மருள் கொண்ட திருச்சபையில், இனம் மருள் கொண்ட திருச்சபையில், கிராஸ் பார்டர், கிராசிங் த பார்டர், கிரியேட்டிங் கம்யூனிட்டாஸ், எந்த ஒரு இனமும் தனக்கு எதிரி அல்ல என்று கிரியேட்டிங் கம்யூனிட்டிஸ் இருக்கிறது. அந்த கம்யூனிட்டிஸ்களெல்லாம் கடந்து கம்யூனிட்டாஸ் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றலும் அதில் வழிநடக்கக்கூடியவருமாக இந்த பேரர்கள் தந்தை நம்ம மத்தியிலே விளங்குகிறார்கள். எனவே கிறிஸ்துவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நண்பர்களுக்குள்ளால் எப்படி அவர்களை வாழ்த்துவது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நாம் அனைவருமே அவர்களை பாராட்டுகிறோம். சியன்னா கேத்ரின் அவர்களை சுற்றி பெண் தான். இன்றைக்கு பெண்கள் திருச்சபையை தலைமைத்துவத்துக்கு வருகிறார்கள். அவர்களை சுற்றி ஆண்கள் இருப்பார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், துறவிகளில் ஆண்கள் பெண்கள் இருப்பார்கள், ஆயர்கள் இருப்பார்கள், குருக்கள், மறைமாவட்ட குருக்கள் இருக்கிறார்கள். அந்த சர்க்கிளை எப்படி சொல்வார்கள் என்றால் கத்தேரினாத்தி என்று சொல்வார். இந்த கத்தேரினாத்தி பீப்புள் என்று சொல்வார், சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல தன்னை அந்துவானை சுற்றி பல மட்டங்களில் நிறையவர்கள், பிரஸ் பீப்புள், பொதுமக்களின் பலர். உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன். மிஸ்டர் அடைக்கல்ராஜ் எம்பி இறந்துவிட்டார் அல்லவா? அவருடைய பையன் கிடையாது. நாங்கள் இருவரும் சிறு பையன்கள் தான். சிவாஜி கணேசனுடைய அண்ணன் அந்த கல்யாணத்தில் ஒவ்வொரு சேரையாக உட்கார்ந்து பார்க்கிறார். மேடையில் மணமக்கள் தெரியுதா, வரவங்கெல்லாம் தெரியுறாங்களா, அதை நாங்கள் இருவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அண்ணனுக்கே ஞாபகம் இருக்குமா என்று எனக்கு தெரியும். அடைக்கல்ராஜுடைய சன்னுடைய மேரேஜ் அந்த அளவிற்கு நாங்கள் நெருக்கமாக அவர்களோட நாங்கள் இருந்தோம். இந்த வார்த்தைகளை நான் சொல்லி ஐ கால் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்னார் இயேசு. அதுபோல உங்களை ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி தமத்திருத்துவத்திலே இணைக்கின்ற நாங்கள் சிறிய கூட்டமாக இருந்தாலும் சரி, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். இதை ஏற்பாடு செய்த தந்தையை, ஏற்பாடுகளை செய்த தந்தையவர்களையும், இந்த கண்ணியர்களை பாராட்டி இந்த
வாழ்த்துறையை உள்ளன்போடு உங்களை பாராட்டுகிறோம்